ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான ஈஸியான ரவா தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரவை 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க, மைதா 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது மூணையுமே ஒரே டம்ளர் அளவால் தான் நம்ம அளக்கணும். அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இது மூணையுமே ஒரு பாத்திரத்தில் கொட்டி தேவையான அளவு உப்பை போட்டு அதை நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் மாவை கொஞ்சம் தண்ணியாக கலந்து விடணும். கலந்த மாவை 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நல்லா அது ஊறணும். ஊற தான் உங்களுக்கு தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு அதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன கேரட்டு, 2-3 பீன்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா 3 இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த ஜீரகம் மிளகையும் போட்டு அது பொரிஞ்ச உடனே அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையுமே அதில் கொட்டி 2-3 வதக்கு மட்டும் வதக்குங்க. அந்த வெங்காயம் நல்லா லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதை எடுத்து நம்ம மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது தாங்க. ரவா தோசை ஊற்றும் போது ஓரத்துலேருந்து சுற்றி தாங்க ஊற்றிட்டு வரணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு தோசை வரும். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா சுற்றி நம்ம ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். அவ்வளோதாங்க, ரவா தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.